எப்படி சீக்கிரம் வந்துடுவாருன? என்ன இது? அருணன் நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் என்று. ஆனால் இன்னும் வரவில்லையே என்று. அருணா 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 தேவபூபதி, ஆமா ஏயா தேவலோகத்தை விட்டு எப்போ வந்த? இங்க ஏன் வந்த? சூரிய பகவானே, அது ஒன்றுமில்லை. தேவலோகத்தில் இருந்து எனக்கு அழுத்து விட்டது. அதனால் பூலோகம் வந்து அப்படியே சுத்தி பார்த்து போகணும் வந்தேன். அப்படியா? பரவாயில்லை பரவாயில்லை. சரி, என் வழி நான் போகிறேன், உன் வழி நீ போயா. என்ன? ஆமா, நீங்கள் யார்? உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய கடவுள். நீங்கள் ஏன் இங்க வந்தீர்கள்? மேலோகம், இது பூலோகம். பூலோகம், பூலோகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டாமா? அப்படியா? அதற்காக வந்தான். மேலோகத்தில் கொடுத்து விட்டீர்கள். ஆமா, அதனால் பூலோகத்திற்கு கொடுக்க வேண்டும். கீழ் உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படியா? சபாஷ் சபாஷ் சபாஷ். நான் சென்று நீ சென்று வாயா. இந்த பொண்ணுக்கு நாடி வந்தால் உலகெல்லாம் ஓடி பிடிக்க சூரிய பகவானே, ஆமா என்ன இது? எதற்காக வந்திருக்கிறாய்? மேலோகத்தில் ஒளி கொடுத்து விட்டேன், பூலோகம் வந்திருக்கின்றேன். கீழோகத்திற்கு போது ஒளி கொடுக்க வேண்டும் என்று. அப்படியா? மேலோகத்தில் ஒளி கொடுத்து விட்டாய். இப்போது கீழோகம் பூலோகம். ஆமா ஆமா, என்ன இது? உன்னை பார்க்க ஒரு மார்க்கமாக தெரிகிறது. ஒன்றுமே மார்க்கமா? ஆமா, இது யார்? தேவேந்திரா, தேவேந்திரா, என்ன இது? தேவேந்திரக்கு என்ன நடந்தது? தேவேந்திரா, சுவாமி, எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்க? நீங்க ஏன் வந்தீங்க? வந்தீங்க சுவாமி, நீங்க வருவது சொல்லிருக்க கூடாதா? சொல்லாமல் வந்து விட்டீர்களே. என்னது? உன்னிடத்தில் வருவதற்கு சொல்லிவிட்டு வர வேண்டுமா? ஆமா, தேவேந்திரனுக்கும் சூரிய பகவானுக்கு இருவருக்கு இந்த இடத்தில் என்ன வேலை? ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ ஐயா பார்த்தியா? போயிட்டு வரையா, போயிட்டு வரையா. யாரும் தெரியாம என்ன இது? இந்த இடத்தில் நாம் இருப்பது மூவர், ஆனால் இந்த இடத்தில் குழந்தை அழுகுரல் கேட்கிறது. குழந்தை அழுகுரல் கேட்டது? இங்குதான் இருப்பது மூவர். இங்க எப்படியா குழந்தை அழுகு சத்தம் கேட்கும்? ஆனால் உன்னிடத்தில் இருந்து நானே குழந்தை அழுகுரல் கேட்கிறது. என்னிடத்தா? நான் யார்? தேவேந்திரா, சுவாமி, என்ன இது? இந்த இடத்துல குழந்தை அழுகுரல் கேட்கிறது. குழந்தை சத்தமா? இங்க இல்லையே. இல்லை இல்லை, இங்கதான் கேட்கிறது. தேவேந்திரா, உங்கள் இருவரிடத்தில மாறி மாறி குழந்தை அழுகுரல் கேட்கிறது. ஒன்றுமே. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, இத பார் தேவேந்திரா, முன்னாடி வா. உன்னிடத்தில் குழந்தை அழுகுரல் கேட்கவில்லை, இருந்தாலும் நான் வந்ததை பார்க்கிறேன். இரு கைகளை பின்னாடி மறைத்துக் கொண்டிருக்கின்றாய். என்ன காரணம்? அதுதானே அதுதானே சுவாமி,
நீங்கள் வந்தவுடனே நான் எப்பொழுதுமே இருவரும் கூப்பித்தான் வணங்குவேன். ஆனால் இன்று ஒரு கரம் இருக்கிறது, இது வலது கரம். இடது கரம் எங்கே? இடது கரம். வலது கரம் எங்கே? இடது கரம், வலது கரம், இடது கரம். தேவேந்திரா, இரு கரத்தையும் நீட்டு பார்க்கலாம். இரண்டு கரத்தையும் நீட்டினால் என்னுடைய கதை அம்போ. என்ன கதை? ஏன் முகத்தை மறைத்துக் கொண்டாய்? ஆமா, எனது கையில் குழந்தை எப்படி வந்தது? கையில் குழந்தை எப்படி வந்தது? படுபாவி, நான் படுபாவியா? நீ இருக்கிறியே, உன்னை பத்தி சொல்லணும்னா என்னென்னமோ சொல்லலாம். ஆமா, இந்த குழந்தை எதனால வந்து சொல்றேன். சூரிய பகவான் தெரியாத மாதிரி கேட்கிறான் பார். புரியலையே. சரி, என்னடா இதே போட்டு விட்டேன். இந்த இடத்துல குழந்தை அழுகுறது தெரிகிறது. இந்த இடத்துல இந்த குழந்தையா அழுவது நல்லா கேளுங்க. சாமி, இந்த குழந்தை அழவில்லை. இதை பாருங்கள், இதை பாருங்கள். அழவில்லை, அழவில்லை, அழவில்லை. ஆமா, உடைய கரத்தை நீட்டி. இரண்டு கரத்தை நீட்டையா, இதை பாரியா. சுவாமி, வெட்கம் வெட்கம் வேதனை. இவர் யார்? உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய கடவுள். இவர் கையில குழந்தை இருப்பது அடச்சே. நல்ல நடிப்பு நடிக்கின்றார். தேவேந்திரா, உன் கரத்துல குழந்தை இருக்காது பாத்தியா? நீ கவனிச்சியா? ஆமா, உங்கள் இருவருக்கு எப்படி இந்த குழந்தை வந்தது? இருவருக்கும் எப்படி இந்த குழந்தை வந்தது நீ என்ன கேக்குற? நான் ஒரு நேரத்திலே பூமாதேவியின் பூமி மரத்தை தீர்க்காமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஓடி வந்து அந்த பூமாதேவியின் பூமி மரத்தை தீர்க்க வேண்டுமையானால் நீ ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்ட வேண்டும். அதாவது அஷ்டத்திக்கு பாலர்கள், கிண்ணர், கிம்புரர், சித்தர், வித்யாதர் என்று சொல்லக்கூடிய அஷ்டத்திக்கு பாலர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக நவ கிரகங்களிலே தலை சிறந்தவர் விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு இந்த சூரிய பகவான் அப்படி நீங்க உரைத்த உடனே நீ சொன்னபடி செய்தேன். அந்த நேரத்திலே அந்த ஆலோசனை கூட்டத்திலே யார் வந்த தெரியுமா? இது இருக்கிறார் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ரத சார்ந்த விளங்கக்கூடிய அருணன் ஒரு பெண்ணாக ஒரு மாதிரி வந்தான். என்ன நடந்தது? பெண்ணாக ஒரு மாதிரி வந்தான். இந்த படுபாவி சும்மா இருக்க முடியாம இப்ப நான் சொல்ல வேண்டும், வெட்கம் வெட்கம் என்று. தேவேந்திரா, தேவலோகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நீயா இப்பேற்பட்ட தவறு? வெளியே சொல்லாத, வெக்கமா இல்ல? இது வெக்கமா தெரியலையா? வெளியே சொல்லாத. கையில் குழந்தை வைத்திருப்பது வெக்கமா தெரியல? அது நீயா வெளியே சொல்ற? ஆமா, சூரிய பகவானே, உனக்கு எப்படி இந்த குழந்தை? அதே நிலைமைதாயா எனக்கும். அருணா பெண்ணா வந்தா நம்மள மறுமுறையும் அந்த பெண் உருவத்தை பார்க்கணும் கேட்டு பெண்ணூரத்தோடு வந்தா அவரோட நானும் சேர்ந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தோம். ஒரு முத்தத்தால் வந்து பிறந்த குழந்தைதான் இது. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் யோகிய மகா யோகி. தேவர்கள் கல்லுக்கு சேலையை காட்டினா கூட விட்டு வைக்க நீங்க. ஆமா, அப்பேற்பட்ட ஆளுங்க. தேவலோகத்தில் தேவர்களே பெரிய தவறு செய்தால் பாமர மக்கள் ஏன் செய்ய மாட்டார்கள்? சரி சரி, எப்படியே வந்து உங்களுடைய குழந்தை உன்னோடு இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கிறது. தேவேந்திரா, தேவேந்திரா, சூர்யா பகவானே, நாரதா நாரதா ஏக்காத நாரல உங்க ரெண்டு பேரும் கதைதான் நாருது. நாரி போச்சு. ரெண்டு பேரும் கதையை நாருவதற்கு வகை செய்தது யாரு? யாரு? ஓ, நான் என்ன செய்தேன்? நீ என்ன செய்த? நன்மை தானே கூறினேன். சரி சரி சரி, எப்படி ஒன்று இத பாரு, இந்த குழந்தை வைத்து நல்லபடியா இருங்க. நாங்கள் யாரு? தேவர்கள். அதனால நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாவிங்க தவறு செய்துட்டோம். அதை மறைக்க வேண்டியது யாருடைய கடமை? கடமை. அதனால இந்த குழந்தைக்கு பார்க்கிற பெண்களை ஆண்களை யாரா இருந்தாலும் சரி, இங்க புள்ளிய குடிப்பு அதனால என் கடமையாது. என் கடமை தவறு செய்துட்டோம். பேர் சுட்டி என்ன? இவர்களுக்கு நான் பேர் வைக்க வேண்டுமா? என்ன செய்வது? யாரை விட்டது விதி? நாளை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விட்டு விடுமோ? கண்டிப்பா விதவிதாய் விட்டது. சரி சரி, எப்படி ஒன்று இந்த குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும்? ஆமா, நான் முகத்தை பார்க்க வேண்டுமே.
என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. முகமும் குரங்கு முகம், உடனே நரவுடன். ஆமா, இந்த குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும். ஆமா ஆமா, அருணனுக்கும் இந்த தேவேந்திரனுக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? பாரி. நாரதா, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் சுட்டிவிட. வெறுப்பிற்கும் உன்னுடைய விருப்பத்திற்கு பிறந்த இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? இவனுக்கும் குரங்கு முகம், உடலோ நரவுடல். அதனால் என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? சுக்கிரீவன். இரு குழந்தைக்கு பேர் வைத்துவிட்டு வருகிறேனா? ஆமா, ஒரு பொருளை தருகின்றார்கள், நீ எப்படி வாங்குவே? என்னது? ஒரு பொருளை தருகின்ற நான் தருகின்றால் எப்படி வாங்குவேன்? இரு கரத்தைப்படி நீட்டி வாங்குவேன். இது கொடுமை. இந்த நேரத்தில் தேவர் மூவர் அனைவரும் என்னை பார்த்தால் தவறாக நினைப்பார்களே. சரி சரி, இந்த குழந்தைகள் இருவரையும் எங்கு சேர்த்து விடுவே அங்கு சேர்த்து விட வேண்டும்.